ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத கிரக நிலை ஆராயும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து நிமுனயோகம் பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உருவாகுதுன்றீங்க. லக்னத்திலேயே குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள். ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 5ஆம் இடத்துல சந்திர பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவானும் வீற்றிருக்கிறார். இந்த அமைப்புகளில் தான் இந்த மாத கிரக நிலையானது தொடங்க ஆரம்பிக்குதுன்றீங்க. அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் வலிமை பெற்றிருக்கிறதுனால ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடரப்போகுது. முக்கியமாக சொல்ல போனோம்னாக்கா பல விதமான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுன்றீங்க. எப்பொழுதுமே இந்த மிதுனராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு செயல்களை இப்படி தான் செய்யணுன்றது திட்டமிடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. திட்டமிட்டு செயல்படுறதுல ஒரு கெட்டிக்காரத்தனம் உள்ள நபர்கள் யாருனாக்கா இந்த மிதுனராசி அன்பர்களாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா ராசிநாதன் புதன் இந்த வித்தைக்கு அதிபதியும் கல்விக்கு அதிபதியும் ஒரு நிபுணத்துவம் பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் பெறக்கூடிய நபர்களாக இந்த மிதுனராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த புத்தி கூர்மை உள்ள இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தன் அறிவாலேயே அதிகப்படியான மோசங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கும். தன் அறிவை இவங்களுக்கு சாதகமற்ற சூழல்கள் ஏற்படுத்தி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை வழிவகுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுத்திருக்கின்றீங்க இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு. அப்படிப்பட்ட இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே ஒரு வளர்ச்சிகள் பெற போகிறீங்க அப்படின்றீங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா அவங்க ராசியில் சுபகரங்கள் 2 வீட்டு இருக்குது. ராசியிலே சுக்கிரனும் குருவும் சேர்ந்து உட்காந்துருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் வீட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள். இந்த மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. பல்வேறுபட்ட பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர போகுதுன்றீங்க. அப்படிப்பட்ட இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தொழிலில் ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா 9ஆம் அதிபதி தனக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கார். அப்போ தொழில்காரகனான சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிரந்தரமான ஒன்று என்னன்னாக்கா தொழில் இல்லையேல் இந்த மனிதன் இந்த உலகத்தில் அந்த மனிதனை மதிக்கப்பட மாட்டாங்க. தொழில் மூலியமாக தான் அவனுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் அனைத்துமே உருவாகிறத பார்க்க முடியுதுங்க. ஆனால் இதுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா தொழில் ஸ்தானமானது வலுப்பெறாமல் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் தொழில் ஸ்தானாதிபதியும் தொழில் காரகனும் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான அமைப்பு. அப்போ இந்த நேர காலங்களில் தொழிலுக்காக ஊரை விட்டு வெளிமாநிலம் போய் வசிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகிறத பார்க்க முடியுதுங்க. வெளிநாட்டு மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இந்த வெளிநாடு செல்வதன் மூலியமாக பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீக்கி கொள்வது மட்டும் இல்லாமல் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக உருவாகுதுங்க. இந்த அமைப்புகள் எவ்வளோ நாளுங்க இருக்குன்னா இந்த மாத காலகட்டத்திலேருந்து இன்னொரு 2.5 வருட காலகட்டத்துக்கு இந்த தொழிலானது மிகப்பெரிய வளர்ச்சிகள் சந்திக்க போகிறீங்க. அது முக்கியமாக இடம் விட்டு இடம் பெயர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த நேரத்தில் எந்த இடத்துல வேலை செய்துட்டீங்களோ அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுவீங்க. இடமாற்றங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக வெளிநாடு வெளிமாநில தொடர்புடைய பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தால் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த இருக்கக்கூடிய இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு அதே பிரான்ச்சில் இன்னொரு இடத்துக்கு மாறுவீங்க. உயர்ந்த பதவி பொறுப்புகளோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இந்த மாதம் உருவாக போகுதுன்றீங்க. அதே போல் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழிலில் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமும் தொழில் மூலிமா லாபங்களும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அரசு வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. திடீர் ப்ரமோஷன், ஏதோ ஒரு தொழில் அந்த இடத்துல ஒரு நபர் இல்லாமல் இருந்திருப்பாங்க, திடீர்னு உங்களை அந்த இடத்துக்கு தூக்கி போடக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இது ஒரு உங்களுக்கு தொழில் மூலிமா லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அதே வேளையில் அவங்க ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கிறனால தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய மாதங்க. இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருட காலமாகவே பணப்பற்றாக்குறைன்ற மாதிரி இருந்துட்டு இருப்பீங்க. இப்போ பணப்பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. பணமானது பல வழியிலேருந்து வர போகுதுங்க. தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் உட்காந்துருக்க ஒரே ஒரு காரணத்தினால இந்த மாத காலகட்டத்தில் பணமானது உங்கள் பலிகையை நிரப்பக்கூடிய காலகட்டமும் எதிரும் வெகு நாட்களாக கொடுத்த பணம் வராமல் இருந்ததெல்லாம் இந்த மாதத்தில் தேடி வரதுக்கான வாய்ப்பும் உருவாகுன்றீங்க. அதனால் குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் புதன் நிமுனயோகம் பெற்றிருக்கனால அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலிமா ஆதாயங்களும் அரசு வேலை வாய்ப்பும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுது.
உயர்ந்த மனிதர்களின் ஒரு அனுகிரகமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிப்புக்காக ஊரை விட்டு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அதுக்கு அரசின் உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதே வேளையில் இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் பார்க்கும்போது சுக்கிரனும் குருவும் உங்கள் ராசியிலே சேர்ந்துருக்கிறது ஒரு விசேஷமான ஒன்றுங்க. அப்போ சுக்கிரன் குருன் இந்த 2 கிரகமே பார்த்தீங்கன்னாக்கா சுப கிரகங்கள் அப்படின்றதுங்க. குருவின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் கிடைக்கப்பட்ட நபர்கள் இந்த உலகத்தில் சாதனை படைக்கப்பட்ட நபர்கள், உழைக்காமலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர்கள்ன்ற ஒரு விதிகளில் வரும்ன்றீங்க. உழைக்காமல் இந்த உலகத்தில் யாரும் சம்பாதிக்க முடியாது, அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பண வருவாய்கள், மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுங்க. அப்போ குரு சுக்கிரன் நினைவு இருக்கனால உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எதாக இருந்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் செய்து முடிச்சுக்குங்க. உங்கள் குடும்பத்தில் திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம், அல்லது உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேர் இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். வீடுமனை வாசல், வண்டி, வாகன யோகங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறத பார்க்க முடியுன்றீங்க. அப்போ ஒரு நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிற இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமானா இந்த மாத காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. வீடுமனை வாசல், வண்டி, வாகன யோகங்கள் வாங்கிறதுக்கான ஒரு யோகங்கள் உண்டு. திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் கம்பல்சரி தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் காதல் எண்ணம் ஒரு பெண்ணும் பையனும் விரும்பிட்டு இருக்கீங்க, 2 குடும்பத்திலையும் சொன்னால் திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, பிரிச்சுருவாங்கன்ற மாதிரி பயத்தில் உள்ள நபர்களுக்கு 2 குடும்பத்தின் ஒப்புதலோட இந்த மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுன்றீங்க. பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். மீடியா துறை, ஒளிப்பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு உங்களோட முகமானது வெளிவட்டாரத்தில் தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. எதிரிகள், வம்பு வழக்கு, சண்டைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டத்திலேருந்து தொடர போகுதுன்றீங்க. முக்கியமாக கல்வியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்வியினால் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களானது கல்வியினால் ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாக போகுதுன்றீங்க. அப்போ முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மிதுனராசி என்பவர்கள் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. இப்போ பொருளாதார அபிவிருத்தியை நீங்கள் பெருக்கிக் கொள்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், பல்வேறுபட்ட பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்றது சொல்லலான்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் நிம்மதியோகம் பெற்று உட்கார்ந்துருக்கு. மிதுனராசி என்பவர்களுக்கு வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடுமனை வாசல் வாங்குவதற்கும், வீடுமனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. தொழில் வளர்ச்சி, வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்குங்க. எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட தொழில் மூலியமாக தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து நடத்தணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். இந்த மாத காலகட்டத்தை மாதிரி நீங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு மாதத்தை உணர்ந்து பார்க்கக்கூடிய முடியாத ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் வராருங்க. இந்த புதனின் அம்சம் விஷ்ணுங்க. அப்போ பெருமாள் கோயில் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்குன்றீங்க, அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது விசேஷத்தை கொடுக்கும். இது ரெண்டையும் செய்வதன் மூலியாக இந்த மாத காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலான்றீங்க. மற்ற விதத்தில் இந்த விதத்தின் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எதற்குமே எளிதாக ஆசைப்படவே மாட்டாங்க. ஆசைன்றது இவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஒரு லட்சியமா இருக்காது. எனக்கு அதை அடைஞ்சே தீரணும், நான் இதை வாங்கியே தீரணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கார் தான் இருக்கணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மாளிகை இருக்கணும், ஒரு வீடு வாங்கணும், இப்படின்ற மாதிரியாக எந்த வரையறுக்கப்பட்ட ஒரு ஆசையும் இல்லாதவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இவர்கள் ஆசைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னை சார்ந்து இருப்பவர்கள் தனக்காக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசைதான் இருக்குமே ஒழிய வேற எந்த விதமான ஆடம்பர ஆசைகளுக்கோ வேற எந்த விதமான தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கோ தலையிடாதவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய ராசியிலேயே இந்த கஜலட்சுமி யோகம், ஜென்ம குரு ஒரு பக்கம் இவர்களுக்கு ஒரு அவமானங்களை, தேவையில்லாத நஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாலும் கூட இந்த சுக்கிரனாகப்பட்டவர் விரையாதிபதி, அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தான் இப்ப அதிகமா வேலை செய்வார். ஏன்னா உங்களுடைய ராசியில அந்த குரு பகவான் இருக்கிறதுனால
கர்மஸ்தானாதிபதி. கர்மஸ்தானாதிபதி இந்த இடத்திற்கு உங்களுடைய ராசி மீது பயணிக்கும் போது அதிகப்படியான ஒரு வேலை திருத்தங்களை நீங்க செய்யக்கூடிய ஒரு நேரம். வேலை சம்பந்தப்பட்ட ஒரு இடமாற்றங்கள், அது எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னே புரியாம அந்த வேலையில நீங்க டிராவல் பண்ணக்கூடிய ஒரு டைம். தொழில் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தொழில் நடந்துட்டு இருக்குது மேடம், பெரிய அளவுக்குலாம் அந்த தொழில்ல ஒரு வருமானம்ன்றது இல்ல, பெரிய அளவுக்கு நான் நஷ்டப்பட்டுட்டேன், அந்த நஷ்டத்துல இருந்து மீண்டு வந்தா மட்டும் போதும், அந்த அளவுக்கு அந்த தொழில் எனக்கு ஒரு பெரிய லாபத்தையும் கொடுக்கல, அதே சமயத்துல ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கல, நம்ம இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்யறோம், அந்த தொழிலுக்கு உண்டான அங்கீகாரமும் அந்த ஒரு பிசினஸ்ல நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் அந்த சுக்கிரனுடன் சேர்ந்து அந்த தொழிலுக்குண்டான அங்கீகாரத்தை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த தொழிலுக்குண்டான ஒரு வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணு அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு வளர்ச்சி தான். அடுத்து அந்த நஷ்டம் இல்லாம நமக்கு ரன் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. ஏன்னா தொழில்ன்றது எப்போதுமே ஒரு கடன்ல இருந்தாதான் அந்த தொழில ஒரு ரொட்டேஷன்ன்றது அந்த இடத்துல நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த மிதுன ராசி என்பவர்கள் கடன் இருக்கு அதனால என்னால தொழில் நடத்த முடியாது அந்த அளவுக்கு எல்லாம் சலிச்சு போறவர்களே கிடையாது. அந்த தொழில்ல ஒரு வளர்ச்சின்றது இருக்கணும், அது எனக்கு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கும். கண்டிப்பாக அது இந்த காலகட்டம், இந்த 25 நாட்கள்ல குறுகிய காலகட்டத்துல வரக்கூடிய அந்த வளர்ச்சி உங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகளை முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு நேரம் தான். எப்படி மேடம் இந்த 25 நாட்கள்ல எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் அது நீண்ட கால ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த தசாபுத்தி உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் போது இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு ஆக்கிரமிப்பு அந்த இடத்துல ஒரு நிரந்தர பலனை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதனால இந்த மிதுன ராசி என்பர்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். நிறைய அந்த பண புழக்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பொருளாதார வளர்ச்சின்றது எப்படி அதிகரிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பணப்புழக்கங்கள் ஒரு இடத்துல இருந்தாதான் அந்த இடத்துல பொருளாதார வளர்ச்சின்றது அதிகரிக்கும். அந்த அளவுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த பண புழக்கங்கள் அந்த தொழிலையும் சரி வேலையிலையும் சரி அதிகரிக்கும் போது அதிகப்படியான ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். சில மிதுன ராசி அன்பர்கள் அப்படியே ஜாப் டிரான்ஸ்பர்மேஷன், நீங்க இது நாள் வரைக்கும் ஒரு ஹெச்ஆர் அப்படி அந்த மாதிரியான ஒரு மேலாண்மை அதாவது மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு ஜாப்ல இருந்து அப்படியே ஒரு பினான்ஸ் பேங்கிங் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபீல்டுல உள்ள நுழையறதுக்கு உண்டான ஒரு நேரம். அப்படியே ஒரு ஜாப் டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு 15 வருடம் கழிச்சு இல்ல ஒரு 6 வருடங்கள் கழித்து அந்த ஒரு ஜாப் டிரான்ஸ்பர்மேஷன்ன்றது உங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, தலையும் தெரியாது வாழும் தெரியாது, ஆனாலும் உங்களை நம்பி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டேலண்டை நம்பி எந்த இடத்துல போனாலும் இந்த நபர் வேலை கரெக்டா செய்வார் அப்படின்ற ஒரே ஒரு அமைப்பை நம்பி உங்களுக்கு அந்த ஜாப் டிரான்ஸ்பர்மேஷன் கிடைக்கும். இதனால உங்களுக்கு வருமான உயர்வு. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜாப் டிரான்ஸ்பர்மேஷன் ஆனாலும் ஒரு பக்கம் அந்த இடத்துல உங்களுக்கு வருமான உயர்வுன்றது இருக்கு. இதைதான் நீங்க ரொம்ப வருடமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானமும் இல்ல, உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரமும் அந்த இடத்துல இல்ல. ஆனா இப்போ இந்த நேரத்துல அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. பட் இதுல உங்களுக்கு நீங்க இழக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வந்திருப்பீங்க. ஃபேமிலியில இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஏதோ நம்மளை ஒரு குறை சொல்ற நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இன்ப துன்பங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஆள் நம்ம கூட இருந்தாங்க. ஆனா இப்போ நாங்க தனி மரமாக இருந்து இந்த விதமான ஒரு வசதிகளை அனுபவிக்க போறேன் அப்படின்ற போது அதுல சில வருத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நம்ம மிதுன ராசி அன்பர்கள். இப்போ நீங்க கவனிக்க வேண்டியது உங்களுடைய வருமான வளர்ச்சியை மட்டும்தான். இது இது ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கிரக சேர்க்கை ஒரு யோகமான ஒரு காலகட்டம் வரும்போது அந்த மாதிரியான டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்து இன்னும் ஒரு வருடத்துல உங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு மிக அருமையான
ஒரு காலகட்டமாக இருக்க போது. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களினுடைய குடும்ப வாழ்க்கை சீரமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். எதுவுமே விவரமே தெரியாம என்ன நடக்குது தன்னுடைய வாழ்க்கையில, என்ன மாதிரியான ஒரு பூகம்பம் ஏற்பட்டது எதுவுமே தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத உறவுகளை இழந்து அங்க கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டு உறவுகளுக்கு, இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த உறவுகள் மீது இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளை ஒரு சரி செய்யக்கூடிய, ஒரு சீரமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த சுக்கிரனும் குருவும் பாத்தீங்கன்னா அந்த உறவு முறைகள், பிரிந்த உறவுகள் எல்லாம் சேர்க்கறதுக்கு, டைவர்ஸ் ஆகி 2 வருஷம் இருக்கக்கூடிய அந்த தம்பதிகள் கூட இப்போ ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல சந்திக்கும் போது மீண்டும் ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு தருணம். எப்படி அந்த கிரகங்கள் வேலை செய்து பாருங்க. ஒரு நீண்ட வருடங்களாக பிரிந்த அந்த தம்பதிகள் கூட மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல ஒரு சில நாள் ஒரு குறுகிய கால பிரிவை சந்தித்த இந்த தம்பதிகளுக்கு ஏன் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல? கண்டிப்பாக இருக்கு. அவர்கள் சேருவாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது. கடந்த கால வாழ்க்கையை மறந்து நீங்க புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ராசி என்பர்களுக்கு. விசா, ஸ்டூடெண்ட் விசா, இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிரந்தரமாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணம். பார்ட் டைம் ஜாப்லாம் ஃபுல் டைமா ஆக போகுது. இந்த மாதிரியான மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 25 நாட்கள்ல மிகவும் ஒரு பொலிவுடன் இருக்கக்கூடிய ஒரு தருணம். நல்லா தயாராகிக்கோங்க. உங்களுக்கு உண்டான ஒரு மாற்றம் இந்த காலகட்டம் நடக்க போது. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் ஒரு சோர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்காது. நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் ஒரு மகிழ்ச்சியோடையும் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. பிரிந்த நண்பர்கள் மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு தருணம். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது, அந்த தனக்கான ஒரு நபர் வேணும் அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதை ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியாக அந்த நண்பர்கள் தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நண்பர்கள் பிரிந்த நண்பர்கள் கூட ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு கிரகங்களினுடைய டிரான்சிட் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன மாதிரியாக ஒத்து போகும், அதாவது இந்த டிரான்சிட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கூடிய சில விஷயங்களும் மேட்ச் ஆகுமா அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நாம் காண இருப்பது மிதுன ராசி. பேச வேண்டிய நேரங்களில் பேசிவிடுவது சால சிறந்தது. பேச வேண்டிய நேரங்களில் பேசிவிடுவதே சால சிறந்ததுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இங்கே உமிழப்படும் வார்த்தைகளை விட விழுங்கப்படும் வார்த்தைகளுக்கே வீரியம் அதிகம் என்ற உணர்வோட, உரிமையோட, தெளிவோட, அறிவும் ஞானத்தோட பேசக்கூடிய மிதுன ராசி நேயர்கள். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு 2ல் இருக்கார். அப்போ உங்கள் ராசிநாதன் 2ல் இருக்கார். அப்போ 2ஆம் இடம் உங்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ 2ஆம் இடம் கொடுக்கும்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தில், திருமணத்திலிருந்து திருமண தடை நீக்குதல், குழந்தை பாக்கியத்தை நீக்குதல், தொழிலில் தடையை நீக்குதல், வியாபாரத்தில் நீக்குதல், ஆரோக்கியத்தில் நீக்குதல், நோய் நீக்குதல், எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 10ல் சனீஸ்வரர் இருக்கார். உங்கள் ராசிக்கு 10ல் சனீஸ்வரர் இருக்கார். என்றைக்குமே நம்ம முதியோர்கள், நம்ம முன்னோர்கள், சான்றோர்கள், வணக்கத்துக்குரிய சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க, புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது, புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நிச்சயமாக உங்கள் ராசிநாதன புதன், அது யாரோட சேர்ந்துருக்காங்க பாருங்கள், நல்ல சேர்க்கையோடு சேர்ந்துருக்காங்க, சூரிய சேர்க்கையோடு சேர்ந்துருக்காங்க. அடுத்தது சனி பாருங்கள், அடுத்தது சனி 10ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ என்ன தொழில் பண்ணுறீங்க, இப்போ என்ன செய்யணும், அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை போய் பக்கத்தில் அரைக்கிற சான்றோர் பெருமக்கள்கிட்ட கொடுத்து அதை ஆய்வு பண்ணிக்கிட்டு ஒரு தொழில், என்ன தொழில், உடனே நெருப்பு தொழில், உடனே நீர் தொழில், இப்படியா போகிறது? நம்ம மக்கள் எல்லாம் அப்படித்தான் நேயர்கள் இருக்காங்க. நாங்கள் 40 வருஷமாக நீர் தானே பண்ணிகிட்ருக்குறோம், நீங்கள் எப்படி மாற்றி சொல்கிறீங்க? நாங்கள் 40 வருஷமாக நெருப்பு தொழில் பண்ணுறோம், நீங்கள் எப்படி மாற்றி சொல்கிறீங்க? இந்த கேள்வியை கேட்டே எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. தயவுசெய்து அது வேண்டாம். மிதுன ராசியா
உடனே நோட், உடனே நோட் புக்கு, உடனே கல்வி, உடனே எழுத்து, உடனே எழுத்தாணி. கல்வி சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டது, பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்டது, காலேஜ் சம்மந்தப்பட்டது, சாதாரண ப்ரீகேஜிலேருந்து எல்கேஜி வரை வைக்கிறது. சாதாரண எல்கேஜி ப்ரீகேஜி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களோட உங்கள் உணர்வோடு வரக்கூடியவை. இதெல்லாம் உங்கள் ராசிக்கேற்ற தொழில் வரும்போது உங்கள் உணர்வோடு வரக்கூடியவை. அதனால தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆக கண்டிப்பாக அந்த மிதுன ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மார்க்கத்தை கொடுக்கும். அதில் எந்த இதுவும் கிடையாது. உங்கள் தசாபத்தியம் இந்த மாத பலனில் உங்கள் தசாபத்தியம் மட்டும் பார்த்துக்கங்க. அப்போ தசாபத்தியை பார்த்துக்கிட்டா நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய தொழிலை பூரா ஏஜென்ட் கூட எடுத்துக்கலாம், அது மாதிரி கார்பரேட் எடுத்துக்கலாம், அது மாதிரி அந்த இன்டீரியர் எடுத்துக்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்டதில், பேங்கு சம்மந்தப்பட்டதில், அந்த ஐடி சம்மந்தப்பட்டதில், வெளிநாடு முழுக்க வெளிநாடு சம்மந்தப்பட்டதில், வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜெராக்ஸு கம்ப்ளீட்டாக ஜெராக்ஸுக்கு 100% உங்களுக்கு தான். ஏன்னா அதில் சனியும் வந்துடுறாரு, கருப்பு சனியும் வந்துடுறாரு, வெள்ளையாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் வந்துடுறாரு, லெட்டராக வரக்கூடிய புதனும் வந்துடுறாரு, மிஷினரியாக வரக்கூடிய சனி ராகுக்கு எதுவும் வந்துடுது. எல்லா நவகிரகங்களுக்கும் அந்த ஜெராக்ஸில் வந்துடுறாங்க. இவங்களை தவிர சூரியன் சந்திரனை தவிர எல்லாமே வந்துடுறாங்க. அப்படி வரும்போது நிச்சயமாக மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 1/8/2025 ஆங்கில மாதத்தில் உங்களுக்கு படிப்படியாக துன்பங்கள் குறையும், படிப்படியாக துயரங்கள் குறையும், படிப்படியாக இஷ்டத்தை என்ன கிடைக்கிறோமோ அதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டும். உங்களுக்கு கிட்டும், இப்படி சீக்கிரமே வந்துடும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்காரு. உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்கணும் மாதா. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் தாயார் உடனே கவனமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி 9ல் ராகு இருக்காது. கொஞ்சம் கேஸு, அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கேஸுகள், வழக்கு மன்ற கேஸுகள், இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். உங்கள் இதில் பாருங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம். அப்போ இந்த நட்சத்திரத்துக்காரவங்க அந்தந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு தகுந்த திருத்தலங்கள். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய கோவில், அதுக்கு அடுத்தது திருவாதிரை எடுத்துக்கிட்டோம்னா திருக்கொல்லிக்காடு நீங்கள் போகலாம். அதுக்குரிய அந்த நட்சத்திரத்துக்கு கோயில் திருக்கொல்லிக்காடு மட்டுமல்ல, அது 7 சம்பந்தப்பட்ட, அது எந்த சனி சார்ந்த கண்டகச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, விரயச்சனி, பார்த்தீங்களா, எந்த சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனி, சனீஸ்வரனுடைய ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஏன்னா அதெல்லாம் தெரியாதுங்க. சாதாரணமாக சனீஸ்வரன் தாங்க தெரியும். அப்படின்னா சாதாரணமாக அவர் நாமத்தை சொல்லுங்க. அப்போ திருக்கொல்லிக்காடு போகும்போது திருவாதிரை ஏற்கனவே சனிக்கு சம்பந்தப்பட்ட, சனி கேரக்டரும் ராகு கேரக்டரும் ஒன்று தானே. அப்போ ராகுனுடைய நட்சத்திரம் தானே திருவாதிரை. அப்போ திருவாதிரைக்கு போகும்போது மிகப்பெரிய எத்தனை பெரிய தாக்கங்கள் இருந்தாலும் குறையும், அந்த வடுக்கள் அழியும், சறுக்கள் குறையும். போதுமா? அந்த அளவுக்கு திருவாதிரையுடைய பலன் உண்டு. வாய்ப்பு இருந்தால் நடராஜ பெருமானை வேண்டிக்கிட்டு சிதம்பரம் போகலாம். அதுக்கடுத்து சிதம்பரம் உத்தரவாசம் அங்கே போகலாம், அது திருவாசி போகலாம். இப்படிப்பட்ட கோயிலுக்கெல்லாம் போகும்போது இன்னும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். அதுக்கடுத்து புனர்புருஷம், குரு சம்பந்தப்பட்ட இடத்துங்கள் அத்தனைக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் குருவை யாரை ஆவாகனம் பண்ணுறீங்களோ அதையும் நீங்கள் செஞ்சால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். சனி வாக்கத்தை தவிர